இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஈர்ப்பு விதி. பொதுவாகவே நான் சொல்கிறது என்னென்னா, எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்கன்னு. ஆனால் வீடியோ பார்க்குற சில பேர் என்கிட்ட கேட்குற ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா? என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் எப்படிங்க பாசிட்டிவாக இருக்க முடியும்? எதை வச்சு நான் சந்தோஷப்படுறதுன்னு. இன்றைக்கி இந்த கேள்விக்கான ஆன்சரை தான் நான் டீப்பாக பேச போகிறேன். ரீசெண்டாக ஒருத்தங்க என்கிட்ட வந்து ரொம்ப சோகமாக கேட்டாங்க. நீங்கள் என்னமோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்க, ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்னு. அதுக்கு நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கடவுள் நம்ம யாரையுமே இந்த பூமிக்கு எம்ப்டி ஹேண்டடாக அனுப்பவே இல்லை. நமக்கு தேவையான எல்லாமே கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு. நமக்குன்னு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குது, உயிர் வாழ்கிறதுக்கு சுத்தமான காற்று இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தண்ணின்னு இயற்கை நமக்கு எவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு நம்மக்கிட்ட இல்லாத பணத்தையோ இல்லை வேறு எதையோ நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி? இல்லாததை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க கற்றுக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனசார தேங்க்ஸ் சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் பிளெஸ்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த யூனிவர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் எப்போ தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த பிரபஞ்சம் இன்னும் பல நல்ல விஷயங்களை உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணி தரும். இது ஒரு மேஜிக் மாதிரி தான். சரி, அடுத்ததாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கு வருவோம். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும், ஆனால் அதை வெளிக்கொண்டு வர்றது ரொம்ப யோசிப்போம். எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுப்போம். அவங்க மனசில் ஒரு டவுட் வரும், நான் சும்மா ட்ராயிங் வரைஞ்சால் மட்டும் போதுமா? இதனால் எனக்கு என்ன காசு வரப்போகுது, என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, குறிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்கை ரொம்ப பாசிட்டிவ் வைபோட ஃபுல் ஹாப்பினஸோடு செய்யும்போது அந்த எனர்ஜி நேராக இந்த யூனிவர்ஸ்க்கு போய் சேரும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் லவ் பண்ணி செய்யும்போது அதுக்கான சரியான ரிசல்ட்டை இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களோட அந்த ட்ராயிங் ரொம்ப பிடிச்சி போய் ஒருத்தங்க 7,000 இல்லை 8,000 கொடுத்து வாங்குகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை அந்த யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணி தரும். ஸோ பணத்தை மட்டும் ஃபோக்கஸாக வச்சு ஓடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்கள் கைக்கு வந்து சேரும். யூனிவர்ஸை 100% ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நான் சொல்கிறது ஒன்று தான், இல்லாததை நினச்சி கவலைப்படுறத விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கும் இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் கண்டிப்பாக வேறு லெவலுக்கு போகும்.